பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியாக வேத வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகளே. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த மாம்சத்தின் இச்சைகள் நாம் கண்களினால் தான் அதிகமாக மாம்சத்தில் இச்சைகள் நம்முடைய சரீரத்துக்குள் நுழைகிறது. வேதம் நீதிமொழிகள் 27 அதிகாரம் 20 வசனம் வாருங்களேன். அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறது இல்லையா, பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறது இல்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறது இல்லையா. பிரியமானவர்களே, நம்முடைய கண் ஒரு நாளும் திருப்தி அடைந்தது இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த கண் திருப்தி அடையவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், மத்தேயு 5 அதிகாரத்தில் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 5 அதிகாரம் 28 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடறுதல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடுவிடு என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட என் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தமானது அவர் உலகத்தில் நம்மீது அன்பு கூர்ந்ததற்கு அடையாளமாக, இவ்வளவாக தம்மை நமக்காக தந்துள்ளதற்கு அடையாளமாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். பாருங்கள், நீங்களும் நானும் மாம்சத்தின் இச்சையிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அவருடைய இடது கைகளில் அவர் ஆணிகள் அடித்துக் கொண்டார். பிரியமானவர்களே, கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை ஆகும்படியாக அவருடைய வலதுகரத்தில் ஆணிகள் அடித்துக் கொண்டார். ஜீவனத்தின் பெருமையிலிருந்து, நாம் உலகத்தில் உள்ளவைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளும்படி, உலகம் போற போக்கில் நாம் பின்னால செல்லாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவருடைய கால்களில் ஆணிகள் அடித்துக் கொண்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கண்களின் இச்சை நிமித்தமாக தான் பாவம் பிறக்குது. அநேகர் வேசித்தனத்துக்கு இந்த நாட்களில் அடிமையாக்கப்பட்டு அந்த மாம்சத்தில் அவர்கள் இடம் கொடுக்கப்பட்டு மாம்சத்தின் இச்சையானது அந்நிய பெண்ணிற்கு பின்னால செல்வது. இந்த இச்சையிலிருந்து நீங்களும் நானும் ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பாவ காரியங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கி கொள்ளும்படியாக, உங்களை அவர் விடுவிக்கும்படியாக தான் அவருடைய வலதுகரத்திலும் இடதுகரத்திலும் அவர் ஆணி அடித்துக் கொண்டு அதிலிருந்து ஒழுகின ரத்தம் நம் மீது ஊற்றப்பட்டு மாம்சத்தின் இச்சைகளை அழிக்கவும், ஓ ரீமா நிஷிதி லிகுதுனபா, உங்கள் கண்களின் இச்சையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி ஆகும். ஓ ரீமா நிஷிதி ரீபுதுனபா, நீங்கள் ஜீவனத்தின் பெருமையின் வழிகள் செல்லக்கூடாதபடி, பயம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படாதபடி, வேதவசனத்துக்கு பயப்படாதபடி, துணிகரமா பாவம் செய்ய உங்களுடைய கால்கள் செல்லாதபடிக்கு அவருடைய கால்களில் ஆணிகள் அடித்துக் கொண்டார். பிரியமானவர் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை வாசிக்கிற நீங்கள், உங்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது இருக்கும்படியாக, இப்படிப்பட்ட பாவ காரியத்தில் நாம் அன்பு செலுத்தாதபடி, இதற்கு பின்னாக செல்லாதபடி, ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுதால் அவரிடத்தில் அன்பு இல்லை, பிதாவினிடத்திலும் அவரிடத்திலும் நாம் அன்பு கூற முடியாது. அப்படி நீங்களும் நான் பிதாவினிடத்திலும் இயேசுக்கு அன்பு கூறும்படியாக தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். பிரியமானவருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கொஞ்ச நேரம் ஆசை, கொஞ்ச நேரம் இன்பம், அது கொஞ்ச நேரத்தில் அழிந்து போய்விடும். பிரியமானவர்களே, அது உன்னை அழிவின் பாதையில் கொண்டு விடும், பாதாளத்தில் கொண்டு போய்விடும், நரகத்தில் கொண்டு போய்விடும். உன் கண்களின் நிச்சயிலிருந்து இன்னைக்கு நீ உன்னை விடுவித்துக் கொள்ள சித்தமானால் நிச்சயமாக அவருடைய பந்தியில் நீ பங்கு கொள்ள நீ உன் பாவங்களை அறிக்கிடும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னித்து நம்மளை விடுவித்துக் கொண்டு அவரோடு அணைத்துக் கொள்ளும்படியாக தான் அவருடைய இடதுகரத்திலும் வலதுகரத்திலும் ஆணிகள் அடித்து நம்முடைய மாம்ச கிரியைகளிலிருந்து அவைகள் வேரோடு பிடுங்கி போடும்படியாக அவர் ஆணி அடித்துக் கொண்டார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷம் நீங்க நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், உங்களுடைய கைகளில் நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம், அந்த பந்தியில் பங்கு கொள்ளும் போதெல்லாம், உங்களுடைய கைகள் அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வலது கரத்தில் ஆணி எடுத்தது, நான் இனி என் கண்களினால் அன்னை பண்ணை அந்நிய ஆணை பார்க்க கூடாது, அந்நிய காரியங்களில்
நாளில் அந்நியருடைய பொருட்களை இச்சைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, நான் அந்நியருடைய பொருட்களை தேடி செல்லக்கூடாது என்று சொல்லி உங்கள் கண்களை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைக்கு உங்கள் கண்களை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய மாம்சங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தாமே உங்களை ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட பாவ காரியத்தில் உங்களை விடுதலையாக்க அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பந்தியில் அனுதினமும் பங்கு கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அபிஷேகம் பண்ணுவார், சகல தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். உங்களுடைய சகோதரி தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். உங்களுடைய சகோதரி வஞ்சரி ஷீலா ரசாரி. God bless you all. Amen, amen, amen.